கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்பெருங்கிருபை புனிதமான ஸலவாத்துடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நாம் ஜிக்ர் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம். ஜிக்ருனா என்ன அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது, ஜிக்ருனா என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுவது, ஞாபகம் செய்வது. அல்லாஹுவை ஞாபகம் செய்கிறது தான் ஜிக்ர். இப்போ அந்த ஞாபகம் இப்போ மட்டும் இருக்கணுமா? இல்லை, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுடைய நினைவுகள் நமக்கு இருக்கணும். அந்த ரப்பு இல்லாமல், அந்த ஹாஜத்தர்வா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ரப்பு இலா, அவன் இல்லாமல் நாம் இல்லை. அவனை கொண்டுதான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ எப்படி நாம் அவனை மறக்க முடியும் அன்பர்களே? ஆனால் நம்முடைய இந்த துனியா அல்லாஹ்வை மறக்கக்கூடிய துனியாவாக இருக்கின்றது. எல்லாரும் நம்முடைய தேவைகள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வை மறக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசாபாசங்கள், கேளிக்கைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை மறந்து இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா, அல்லாஹ்வை மறப்பதற்கு நாம் எப்படி அல்லாஹ்வை மறக்க முடியும்? அதாவது அடிக்கடி சொல்றக்கூடிய செய்திகள் தான். உள்ள போற மூச்சு வெளியில வரமாட்டேன்னா என்ன கதி ஆகுறது? அப்ப அல்லாஹ் நம்மோட எப்படி இருக்கிறான், எவ்வளவு நெருங்கி இருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுடைய உயிர் நாடி நரம்பை விட நான் நெருக்கமா இருக்கிறேன்றான். இப்போ அந்த நினைவு நமக்கு இருக்கா? அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அந்த உணர்வு அற்றவர்களா இருக்கிறோம். ஹஸ்ரத் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, ஒரு நபர் வந்தார், அவர்கிட்ட கேட்டாங்க, நீ அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வா, அல்லாஹ்வை ஞாபகம் செய், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்தாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நீங்க சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கீங்க, நீங்க என்ன பெற்றுக்கொண்டீர்கள்? யாரை பார்த்து கேட்டது? ஹஸ்ரத் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகான் அவங்கள பார்த்து அந்த மனிதர் கேட்டார். என்ன கேட்டார்? நீங்க அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலேயே இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களே, அப்போ என்னதான் இழந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஹஸ்ரத் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய பெருமையை நான் இழந்து விட்டேன், என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் நான் இழந்து விட்டேன், மன உளைச்சல்களை இழந்து விட்டேன், மன அழுத்தத்தை இழந்து விட்டேன், மன தாழ்வு மனப்பான்மை இழந்து விட்டேன், பொய் புறம் எல்லாத்தையும் நான் இழந்து விட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன பாருங்க, எதை இழந்தார்கள்? அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ததன் காரணமாக, அல்லாஹ்வை நினைவு கூறியதன் காரணமாக எதை இழந்தார்கள்? எல்லா தீய பழக்கங்களையும் இழந்து விட்டார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் பெருமை கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஹதீஸ். அப்படிப்பட்ட எல்லா தீய குணங்களையும், அல்லாஹ் வெறுக்கத்தக்க அனைத்து குணங்களும் இழந்து விட்டேன்றாங்க. அப்ப யாரு கிடைச்சிட்டா? அல்லாஹ் கிடைச்சிடுவான். ஜிக்ர் செய்யும் போது, அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது நமக்கு அல்லாஹ் கிடைத்து விடுவான் நண்பர்களே. ஆனால் நாம காலையிலிருந்து இப்பொழுது வரை நம்முடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு? 5 நிமிஷம் தான். ஏன்னா பெரியவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க பேசணும்ன்றாங்க, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, பேசுறதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. நாம காலையில இருந்து ஈவினிங் இப்போ வரை நாம என்ன இருக்கிறோம்? கல்வில உள்ளத்துல எல்லாமே துன்யா தான். துன்யாவிலே மூழ்கி இருக்கிறோம். துன்யா, அந்த தேவை நமக்கு யாரு பூர்த்தி செய்யணும்? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யணும். என்ன மன உளைச்சல், ஃபீஸ் கட்டணும், எந்த ஸ்கூல் சேர்க்க முடியல தெரியல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. வீடு வாடகை, வீடு கொடு, வாடகைக்கு வீடு இல்லை, வீடு போனா என்னப்பா 9 மணிக்கெல்லாம் பூட்டி போட்டுறோம். நாங்க என்னப்பா சீக்கிரம் போற, என்னப்பா ஒரு 5 நிமிஷம் பேசலாமா கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினா நான் என் வண்டி விடுறதுக்கு எங்கேயோ கொண்டு போய் விடணும். பாத்தீங்களா, எவ்வளவு வண்டி விடுறதுல பிரச்சனை, இடங்கள், அதாவது வாடகைக்கு போனா ரெண்ட்ல அங்க பிரச்சனை. 9 மணிக்கெல்லாம் கதவு சாத்திடுறாங்க, 9 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. எவ்வளவு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான்.
நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், இப்படி நல்ல விசாலமான வீடு வேணும், சிலருக்கு கார் புக் பண்ணணும், என்ன கார் புக் பண்ணணும், எல்லாம் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இந்த துன்யாவையே சுத்திக்கிட்டு வரோம். இந்த துன்யா கல் உள்ளத்துல இருக்கும் வரை அல்லாஹ் எப்படி உள்ளவர் நண்பர்களே? இந்த துன்யாவை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கணும், நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல அவங்க போனா மஸ்ஜிதுல ஒரு மனிதர் அழுது அப்படியே கத்தி கதறார். நபிமார்கள் அவர்கள் ரொம்ப இரக்கமுடையவர்கள், உம்மத்துல கத்தி கதறாரு, என்ன தேவைன்னு தெரியலையே, இந்த மாதிரி கதறாரு. அப்ப அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, ரப்பே எனக்கு மட்டும் சக்தி இருக்குமேயானால், இவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்குமேயானால், இவர் அழுறாரு கதறாரு, நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் கேட்டானா, என்ன நீங்க ரொம்ப கொடை வல்லலாம், நீங்க ரொம்ப இரக்கமுடையவரா, என்னை விட நீங்க இரக்கமுடையவரா? நான் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறேன், நான் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறேன், நான் கொடை வல்லலாக இருக்கின்றேன், நான் ராசிகா இருக்கின்றேன், என்னை விட நீங்க இறக்க முடியவரா அப்படின்னு அல்லாஹ் மூசா நபியை பார்த்து கேட்டான். நான் அவருடைய துஆவை கபூல் செய்ய மாட்டேன். மூசா நபி என்ன இறக்கமுடையவர் எல்லாம் அல்லாஹ் சொன்னா, ஆனா கபூல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு அமைதியா இருக்க. ரப்பே என்ன காரணம்? அவர் கதறாரு, எல்லாம் அவர் வளமையா செய்யறது தான், என்னிடத்துல கண்ணீர் வடிக்கிறார், அது எல்லாம் வளமையா வந்துட்டு போறது தான். அவருடைய உள்ளத்துல அவர் வெளியில ஆட்டு மந்த வச்சுட்டு உட்கார்ந்து விட்டுட்டு வந்திருக்கிறார், அவருடைய உள்ளம் ஃபுல்லா ஆட்டு மந்த இருக்கு. எங்க ஓனாய் ஆட்டுகளை பிடித்து கொண்டு சென்று விடுமோ, ஒரு ஆடு குறைந்து விடுமோ, அந்த எண்ணத்திலே என்கிட்ட கதறாரு, அந்த எண்ணத்திலே என்கிட்ட கேட்கிறாரு. அவருடைய உள்ளத்துல நான் வரும் வரை என்னுடைய இந்த இதையெல்லாம் அகற்றி, துன்யாவை அகற்றி என்னை கூட்டிக்கொள்ளும் வரை அவருடைய துஆவை கபூல் செய்ய மாட்டேன். பாத்தீங்களா, நம்முடைய துஆ ஏன் கபூல் செய்யல, நம்முடைய துஆ ஏன் கபூல் ஆகல, நம்முடைய தேவைகள் ஏன் பெண்டிங்கா இருக்கு? ஒரே காரணம், நாம அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கணும், அல்லாஹ்விடத்துல நாம கேட்கணும். நம்முடைய எந்த தேவையா இருந்தாலும் அதற்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்ன இலாவாக ஏற்றுக்கொள்ளுங்கன்றான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். உனக்கு வீடு இல்லையா, என்கிட்ட கேளு நான் தரேன்றான். உனக்கு ஆஃபியத் வேணுமா, என்கிட்ட கேளு நான் தரேன்றான். உனக்கு உள்ளம் அமைதி வேணுமா, அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மைனு, உனக்கு உள்ளத்துல அமைதி நான் தரேன்றான். நாம என்ன பண்றோம்? மின்கும் மை யுரீது துன்யா. ஷேக் நாயகம் அடிக்கடி இந்த வார்த்தை, இந்த துஆவா, இந்த ஆயத்தை ஓதுவாங்க. மின்கும் மை யுரீது துன்யா, உங்களில் துன்யா உலக விருப்பம் உள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள். வமின்கும் மை யுரீது ஆகிரா, மறு உலகத்தையும் ஆசிக்கக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அன்பர்களே, இப்ப நாம எதை ஆசிக்கின்றோம், நாம நினைக்கின்றோம்? அன்பர்களே, மறு உலகத்தை மறந்துட்டோம், அல்லாஹ்வை மறந்துட்டோம், இந்த துன்யாவையே நாம சுத்திட்டு இருக்கோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அன்பர்களே, அதனால் நாம் நம்முடைய தேவைகளை, எந்த தேவையாக இருக்கட்டும், அது சிறு தேவையாக இருக்கட்டும், பெரும் தேவையாக இருக்கட்டும், நாம் அந்த ரப்பிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அந்த உள்ளத்திலே, யா அல்லாஹ் நீதான் ஹாஜத் தரவா, நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்று நாம் ஆணித்தரமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த துன்யாவை லேசாக்கி கொடுத்துறான். நாம் எந்த தேவையாக இருந்தாலும் அந்த ரப்பிடத்திலே நாம் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஃபிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். برادران الإسلام السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومليكنا وملجانا ومولانا محمد بارك وسلم صلاة وسلام عليك يا رسول الله صلاة وسلام عليك يا حبيب الله. برادران اسلام، ہمارے امام صاحب خطیب امام مسجد کے ماشاءاللہ اس ناچیز محمد نسیم صاحب کو 5 منٹ کا وقت دیا. انشاءاللہ اسی میں ہم کچھ لفظ شاعری کریں گے. اگر اردو سمجھنے والے ہیں تو ان سے گزارش ہے کہ میری بات کو بڑے سنجیدگی مزاجی سے سماعت فرمائیں. ایک مرتبہ بلند آواز سے درود شریف پڑھی. اللہم صلی علی سیدنا و حبیبنا و نبینا و ملیکنا و ملجانا و ماوانا محمد بارک وسلم صلاۃ و سلام علیک یا رسول اللہ صلاۃ و سلام علیک یا حبیب اللہ. آواز ہو بلند درود و سلام کی، محفل یار و سیرت خیر الانام کی. اللہ کا وظیفہ اور قدسیوں کا بھی کیا شان ہے رسول علیہ السلام صلی اللہ علیہ وسلم. حضرات، ہم نے درود شریف کے متعلق لب کشائی کی آیت پڑھی. تحقیق اللہ رب العزت درود بھیجتا ہے. قرآن کا اعلان ان اللہ و ملائکتہ، بے شک اللہ تبارک تعالی اس غیب بتانے والے نبی پر درود و سلام بھیجتا ہے. تو حکم ہوتا ہے یا ایھا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما. ایمان والو تم بھی خوب خوب درود و سلام بھیجو. اللہ رب العزت خود بھیج رہا ہے، اس کے فرشتے بھیج رہے ہیں. پھر خداوند کریم مومنوں کو حکم دے رہا ہے، مومنوں ایمان والو تم بھی خوب خوب درود شریف بھیجو. سبحان درود بھی بھیجو، سلام بھی بھیجو. جب خدا بھیج رہا ہے، نبی بھیج رہے ہیں، پھر حکم ہو رہا ہے. اس آیت کریمہ میں سلموا تسلیم مفعول مطلق ہے. مفعول مطلق اسے کہتے ہیں، اسے قید نہیں لگائی گئی. کس وقت درود و سلام بھیجو، اٹھتے بھیجو، بیٹھتے بھیجو، چلتے کسی طرح بھیجو، خوب خوب بھیجو. کیونکہ نبی کریم صلی اللہ علیہ وسلم ارشاد فرماتے ہیں جو بندہ محبت سے مجھ پر درود بھیجتا ہے اس کے درود کو میں خود سنتا ہوں. سبحان اللہ. میرے آقا صلی اللہ علیہ وسلم خود ارشاد فرماتے ہیں جو محبت سے درود بھیجتا ہے، اور جو درود بھیجے گا جس کو محبت ہو وہی تو بھیجے گا. جب محبت نہیں تو کیا بھیجے گا؟ ہم اہل سنت والجماعت کا یہ عقیدہ آج بھی ہے، انشاءاللہ بروز قیامت یہ عقیدہ رہے گا کہ آج بھی عقیدہ ہے. نبی کریم صلی اللہ علیہ وسلم آج بھی زندہ ہے، قیامت تک زندہ، بروز زندہ ہمیشہ رہیں گے. تو زندہ ہے واللہ، تو زندہ ہے واللہ. میری چشم عالم سے چھپ جانے والے، میں مجرم ہوں، آقا مجھے ساتھ لے دو کہ رستے میں ہے جا بجا تھانے والے. حضرات محترم، جو بندہ درود شریف پڑھتا ہے، ابو بکر صدیق رضی اللہ عنہ روایت فرماتے ہیں کہ درود شریف پڑھتا تو اس کے گناہ ایسے دھل جاتے ہیں جس طرح لوہے کو آگ میں ڈالنے سے لوہے کا میل کچیل صاف ہو جاتا ہے. اسی طرح جس بندہ جب درود پڑھتا ہے، درود شریف کی ڈالیاں نچھاور کرتا، پیش کرتا ہے، اسی طرح اس بندے کے درود کے اثر سے گناہ معاف ہو جائے، دھل جاتے ہیں. حضرت ابو بکر صدیق فرماتے ہیں کہ جب بندہ درود شریف پڑھتا ہے تو فرشتے مرض کشتی لے کر حاضر ہوتے ہیں، اور حاضر ہونے کے اس کے درود شریف کو اس کشتی میں سوار کرتے ہیں، اور سوار کرنے کے بعد اس کے درود شریف کو نبی کریم صلی اللہ علیہ وسلم فرشتے لے جا کر نبی کریم صلی اللہ علیہ وسلم کی بارگاہ میں جاتے ہیں. اور آنے کے بعد اللہ جان رہا ہے، نبی جان رہے ہیں، سب کچھ جان رہے ہیں، لیکن محبت تو دیکھیے پوچھا جا رہا ہے.
इसलिए पूछा जा रहा है। फरिश्ते, अल्लाह रब्बुल इज़्ज़त पूछ रहा, नबी पूछ रहे हैं, फरिश्तों तुम लोग कहाँ से आए हो? कहते हैं या अल्लाह, ऐ नबी, या रसूल अल्लाह, हम उधर से आए हैं जहाँ तेरे ज़ाकिरीन बंदे तेरा जिक्र कर रहे थे और तेरे नबी पर दुरूद भेज रहे थे। सुभान अल्लाह, हम उधर उस जगह से आए हैं, उस महफिल से आए हैं और वही दुरूद को लेकर आए। अल्लाह रब्बुल इज़्ज़त नबी करीम से फरमाते हैं, बंदे फरिश्तों लाओ उस बंदे का आमाल नामा रजिस्टर, उस वक्त मैं नेकियां लिख दूँ। सुभान अल्लाह, नेकियां लिख दी जाती। इसलिए मेरे दोस्तों बुजुर्गों, हसरत का बड़ा शुक्र है जिस गुनहगार मोहम्मद नसीम को, कादरी रब्बानी को थोड़ी वक्त इजाज़त दी। अल्हम्दुलिल्लाह, हमारी दुआ है कि ये महफिल ये चलती है इंशाअल्लाह बरोज़ क़यामत चलने की तौफ़ीक़ अता फरमा। मुझे बोलने में किसी तरह कमी कोताही हो, हम आप अल्लाह रसूल को हाज़िर नज़ीर करते पढ़िए, अस्तग़फ़िरुल्लाह रब्बी मिन कुल्लि ज़ंबि व अतूबु इलैह, अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु व मा तौफ़ीक़ु इल्ला बिल्लाह। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। அல்லாஹ்வுடைய மாபெரும் மகத்தான கிருபையின் காரணமாக இன்றைய தினம் இந்த புனிதம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறக்கூடிய இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கூட நமக்கு நசிபாக்கி கொடுத்தான். இந்த மஜ்லிஸில் வரத்துக்குன்னு சொல்லி தனி சிறப்பு நமக்கு எதுவும் கிடையாது. இந்த மஜ்லிஸில் அல்லாஹு தாலா அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு வர வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இன்றைய இரவில் நம்ம ஓதுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக எடுத்து காட்டப்பட்டு அவங்க துஆ செய்கிறாங்க, நமக்கு அவங்க பதில் சலாம் சொல்கிறாங்க. பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு நசீப் அல்லாஹ் கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த செலவாத்தை நம்ம ஓதிட்டோம். செலவாத்தை பற்றி அஜித் பேசும்போது சொன்னாங்க, செலவாத்துக்கு ஒரு நேரம் காலமெல்லாம் அல்லாஹ் நிர்ணயிச்சு இந்த நேரத்தில் ஓதுங்க, அதை இந்த டயத்தில் ஓதுங்க, நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடலை. புரியுதுங்களா? அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், எந்த நேரம் எனி டைம் அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறான். நம்மளே அல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் நாம் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை முடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம செலவாத்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவ்வளோ நேரம் செலவாத்து ஓதணும். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். அது சொல்லும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர்னா என்ன அப்படின்றத பற்றி அழகான விளக்கம் கொடுத்தாங்க ஃபாரூக் மௌலா. அதாவது நினைவு கூறுதல், அல்லாஹ்வை நினைவு கூறுறது. அல்லாஹ்வை நம்ம எப்படி நினைவு கூறுறது? லா இலாஹா இல்லல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாதுன்றத நாவால மொழியிறது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது, இதை நினைவு கூறுறது. அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்கிறான்றது சொல்லிடுறோம் போல. எப்படி தேவையை பூர்த்தி செய்கிறான்? நம்ம சேசுமாரை கையை பிடிக்கும் பொழுது மெயின் பாடமே அதுதான். அல்லாஹ் தாலா நம்ம எப்படி தேவையை பூர்த்தி செய்கின்றான். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு சிருஷ்டிலும் சரி, இப்போ பாருங்கள், முக்கியமான நேரம் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வரைக்கும் முத்தை பொறுக்கி கொடுத்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு வரைக்கும் அந்த நசீப்பு கொடுத்துருக்கான். எத்தனோ பேர் வியாபாரத்தில் இருக்கிறாங்க, வியாபாரத்தை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இது அல்லாஹ் விரும்புகிறாங்க, அல்லாஹ் ரசிக்கிறாங்க. ஏன் நான் தான் தேவையை பூச்சிக்கிறேன், நான் தான் தேவை பூச்சிக்கிறேன், நான் தான் தேவை பூச்சிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் உன்னை தவிர தேவை பூச்சிக்கிறது யாரும் கிடையாது கிடையாதுன்னு திருப்பி திருப்பி அடியா உட்காந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷமாயிடலாம். அல்லாஹ் தாலா உங்களிடத்துல பொறுப்பேற்றுக்கிறான். நான் தானே தேவையை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் உறுதிப்பட சொல்கிறீங்களா? உங்கள் தேவையை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்றான். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, இஹ்லாஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. இஹ்லாஸாக செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் முழுமையாக கிடச்சி போயிடுங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு போர்க்களம் நடக்குது. நேற்று நானும் மூலமாக பேசிக்கிறேன். ஒரு போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த எதிராளியை போய் வெட்டுறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் ஏற்பட்டுருது. மேலே ஏறி உட்காந்து அவர்களை வெட்டத்துக்கு உண்டான சூழ்நிலை போகும்போது வெட்ட போகிறாங்க. எதிராளி என்ன பண்ணிடுறாரு? டக்குன்னு அலி நாயகத்தின் ரலியல்லாஹு தஆலா அவங்க முகத்தில் எச்ச துப்பிடுறாரு, தூண் துப்பிடுறாரு.
அவங்க கழுத்துக்கிட்ட கொண்டு போன கத்தியை அப்படியே நிறுத்திடுறாங்க. அப்போ எதிராளி கேட்குறாரு, நான் வசமாக பிடிச்சிட்டீங்க, நல்லா சான்ஸ் கிடச்சிருச்சு, அடித்து வெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்றாங்க. இல்லை, இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் வந்து அல்லாவுக்காக செஞ்சேன். இப்போ நீ என் மூந்து எச்சத்தை துப்பிட்டப்பா, இப்போ நான் வெட்டினேன்னா என் முகத்தில் எச்ச துப்பிட்டில்ல, அந்த கோபத்தில் அந்த வருத்தத்தில் நான் வெட்டின மாதிரி ஆகிடும். அப்படி நான் என் மூஞ்சிலே வெட்டுற துப்பிட்ட அப்படின்னு நான் வெட்டிட்டேன்னா எனக்காக நான் அந்த உன்னை வெட்டின மாதிரி ஆகிடும். எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும். நான் எனக்காக எதையுமே செய்ய விரும்பலை. அப்பேற்பட்ட அலிநாயகமே எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும். அப்போ இந்த இடத்துல என்ன புரியுதுன்னா, இஹ்லாஸ் ரொம்ப அவசியம். அதாவது எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும். நாம் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளை நம்ம சிந்தனையில் கொண்டு வரணும். இன்னைக்கு நாம் செஞ்ச காரியம் எல்லாம் அல்லாவுக்காக செஞ்சோமா, இல்லை நம்முடைய தேவைக்காக செஞ்சோமா, அல்லாவுக்காக செஞ்சோமா, ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை கொண்டு வந்து இன்னைக்கு தினத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் எவ்வளோ நேரம் இருந்தோம். வலிமார்கள் வந்து ஏதாவது ஒரு கணப்பொழுது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் சில செகண்ட் வலிமார்கள் வந்து அல்லாவுடைய என்ன செகண்ட் கூட அல்லாஹ் மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு செகண்டு துனியாவுடைய பேச்சு பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் என்னுடைய இறைவனுடைய பேச்சிலேருந்து விலகி உலகத்தினுடைய பேச்சில் மூழ்கி உலகத்தினுடைய சிந்தனையில் நான் போயிட்டேனேன்னு அந்த கணப்பொழுது மறந்தாங்க பாருங்க, மறக்கலை, அதை விட்டு விலகி வந்தாங்க பாருங்க. அதை நினச்சி அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து வருத்தப்பட்டு வந்திருப்பாங்களாம். நாம் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கணப்பொழுதாவது இன்னைக்கு அல்லாவே நினச்சிட்டு உட்காந்துருந்தோமா, நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஃபுல்லாக அல்லாவை தான் நினச்சிட்டு இருந்தோமா? அவங்க கணப்பொழுது அல்லாவை மறந்துட்டேமேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம கணப்பொழுதாவது அல்லாவை நினச்சி பார்த்தோமா? இன்னைக்கு ஃபுல்லாக நம்முடைய எல்லா வேலைகளும் கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என் ரப்பு என் கூடவே உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம இது நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கோம். இது நல்ல ஒரு நோக்கத்தினால திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹார்ட் அழகாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இடையில உட்காந்து ஹார்ட்டே நீ ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகு, இடையில ஏதாவது பம்ப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோமா, நீ கொஞ்சம் ஏதோ வேகையும் குறைஞ்சிட போதும் அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்கோமா? கிடையாது. இல்லை ஏதாவது சுகரு யூரினை நீ உன்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறியா? மூளைக்கு போகிற ரத்தம் கீழே போகிறது மேலே போகிறது எல்லாம் எதை பற்றியா நம்ம கவலைப்பட்டுருக்கோம். நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துருக்கோம். மௌலா நம்ம கூடவே இருந்து நம்முடைய அல்லா தேவையை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணம் பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நாம் சிந்தனையில் என் ரப்பு என் தேவையை பூசிறான்னு சொல்லி வாயில் சொல்கிறோமே தவிர அதை வந்து சிந்தனையில் கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்தி விளங்கணும். காலையிலேருந்து நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோம், எத்தனை முறை அல்லாவை நினச்சோம், எத்தனை முறை அல்லாவை மறந்தோம், இதெல்லாம் சிந்தனை கொண்டு வந்து ஒவ்வொரு வக்து 5 வக்து தொழுவு வந்தோம் போல. அந்த 5 வக்து எதுக்கு 5 வக்து தொழுவு வரோம்? அந்த 5 வக்து தொழுகைக்கு பிறகும் சரி, அது இடப்பட்ட நேரத்தில் துனியாவில் எப்படி நம்ம மூழ்கி இருந்தோம், துனியாவில் இருந்தோமா, துனியாவிலே அல்லாவை பார்த்தோமா அப்படின்ற சிந்தனையில் கொண்டு வந்து சதா அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்கணும். எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும். இப்போ நம்ம சிக்கர் செய்ய போகிறோம். இந்த சிக்கரில் கூட சரி, மௌலா என்னுடைய எல்லா தேவைகளையும் நீ தான் மௌலா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என் உடல் ரீதியான தேவை சரி, குடும்ப ரீதியான தேவையானாலும் சரி, பொருளாதாரம் சரி, வியாபாரம் சரி, என் வியாபாரம் என் தேவையை புரிச்சையில அல்லா என் வியாபாரன்ற ஒரு பேரை காட்டி அந்த மாயத்தை காட்டி அந்த நிஸ்பத்துல நீதான் மௌலா என் தேவையை புரிஞ்சிட்டு இருக்கிற. என் வீடு வாசல என் தேவையை புரிச்சையில மௌலா என் வீடு வாசல் சொத்து சுகன்ற பேரால நீதான் என் தேவையை புரிஞ்சிட்டு இருக்க மௌலா. நீ உன்னுடைய கிருபை இல்லைன்னா என் கடைக்கு எவனும் வாங்க வர மாட்டான் மௌலா. உன்னுடைய கிருபை இல்லைன்னா எதுவுமே நடக்காது மௌலா. எல்லா ரப்பே ரஹ்மானே நீ தான் எனக்கு எல்லா தேவையும் பூ செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நன்றி கெட்டவனா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன் அல்லா. நீ கஃபாரா இருக்கிற. உன்னுடைய ரஹ்மானியத்தின் காரணமாக என்னுடைய எல்லா காரியம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கியா அல்லா. எனக்கு கண்ணியத்தை கொடுத்தது நீ தான், இஸ்ஸத்தை கொடுக்கறது நீ தான், என் தேவையை புசியது நீ தான், எனக்கு சலாமத்தான வாழ்க்கையை கொடுத்தது நீ தான், எனக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்தது நீ தான் மௌலா. கூட இருந்து என்னுடைய தேவையை அழகான பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறியா அல்லா. எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீ கொடுத்துட்ட. உன்னை நான் மறக்காம சதா உன்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா என் தேவையை பூர்ணமாக நீ பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லா. ஆனா நான் உன்னை மறந்து நன்றி கெட்டத்தனமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா அல்லா. அதை விட்டு என்னை பாதுகாத்துறியா அல்லா. ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லான்னு சொல்லி அல்லா இடத்துல முறையிட்டு இப்ப நம்ம அழுது சிக்கர் செய்வோம். இந்த சிக்கரில் யாரெல்லாம் என் தேவையை நீ தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்க அல்லா. நான் உன்னுடைய நினைவை விட்டு மறக்காம என்னை பாதுகாத்துக்கியான்னு சொல்லி அல்லா கிட்ட அழுது மன்றாடி கேட்போம். இஹ்லாஸா செய்வோம். எந்த தர்மம் பண்ணாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி மௌலா உனக்காக செய்யணும்னு சொல்லணும். ஒரு கோவப்பட்டாலும் சரி அது அல்லாவுக்காக இருக்கணும். ஒரு சிரிச்சாலும் சரி அல்லாவுக்காக இருக்கணும். சந்தோஷப்பட்டாலும் அல்லாவுக்காக இருக்கணும். அழுதாலும் அல்லாவுக்காக இருக்கணும். எதுவுமே எனக்காக இருக்கக்கூடாது யா அல்லா. எதை செஞ்சாலும் நான் உனக்காக செய்யணும் யா அல்லான்னு சொல்லி
அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வந்து நாம் இப்போ ஜிக்ர் செய்வோம். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் illallah la ilaha illallah la ilaha illallah la ilaha illallah ilaha illallah la ilaha illallah Muhammad Rasulullah. Al-Fatiha. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم وصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة ورحمة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والوحديين والخندقين والحنينين وطبوقين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سلطان العارفين سلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى روح شيخنا سيدنا نتهر شد أبو العالم بادشاه قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجة معينة الچشتي الأجمير قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا ميران صاحب قادر ولي شاه الأميد ناهوري قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شكير ولي الله قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا شاد النايم قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم باركنا بركة واسعة اللهم اسلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم اعزنا عزة واسعة اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين اللهم طول حياتنا وحياة شيوخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم يا الله ربي رحمن கிருபை நாயனே எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் யா அல்லாஹ் கிருபையாளனுக்கு எல்லாம் மேலான கிருபையாளனே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியத்தை பிராசித்த வேண்டும் என்று செய்த அனைத்து வகையான பாவங்களையும் உன்னுடைய கருணை கிருபை ரஹம கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான கிருபை இல்லை நாயனை குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய உறவுகள் யார் யாரெல்லாம் முன் ஹபருக்கு சென்றுட்டார்களோ அந்த ஹபராளுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவில்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி சாலிஹீன்கள் சித்திகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய கபரை விசாலமாக்கி கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு உங்களுடைய பொருத்தத்தை வாஜிபாக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்தாயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், ஈமான்தனமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கை கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கை கூடிய அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கு நீ பொருந்து கொண்டு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் எல்லோர்களுக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்க அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையில நாயனே, எங்களுடைய மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான ஈருலக சர்தாரான எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டுகொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்துல, எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டு, எங்கள் நாயகத்தை பார்த்த மகிழ்ச்சியில, எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்துல, எங்கள் நாயகத்தை பார்த்த கொண்டாட்டத்துல சக்கராத் வேதனை என்னன்னே தெரியாம எங்கள் நாயகத்துடைய முகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் ரூஹை கைப்பற்றிருப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுக்கு மௌத்துக்கு முன்பதாக எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில, உன்னுடைய பொருத்தத்தை அடைஞ்ச நிலைமையில, எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில, கல்யாண பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம்பேத்தி பாக்கியம், கொள்ளு பேத்தி பாக்கியத்தெல்லாம் அடைஞ்சு சந்தோஷமான முறையில் உன்ன இடத்துல வரக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் கடன்ல இருக்கிறாங்களோ அந்த கடனை எல்லாம் நீ அடைச்சக்கூடிய அல்லாஹ், கடன் தொல்லை விட்டு காப்பாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் கடனை கட்ட முடியாம பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நீ கிருபை செஞ்சு அவர்கள் கடனை அடைச்சுக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறாங்களோ அந்த வறுமையை நீ போக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்களோ அந்த பஞ்சத்தை நீ போக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் நீ சலாமத்தாக்கிறியா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் தடங்கள் இருக்கு அந்த தடங்கள் எல்லாம் நீக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்யறா அந்த வியாபாரத்தில் பறக்கச்சியா அல்லாஹ். எங்களுடைய உத்தியோகத்தில் பறக்கச்சியா அல்லாஹ். எங்கள் தொழில்துறையில் பறக்கச்சியா அல்லாஹ். எங்களுடைய செல்வ செழிப்புல பறக்கச்சியா அல்லாஹ். எங்களுடைய வீடு வாசல்ல பறக்கச்சியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்துல பறக்கச்சியா அல்லாஹ். பிள்ளைக்குட்டியில பறக்கச்சியா அல்லாஹ். ஆரோக்கியத்துல பறக்கச்சியா அல்லாஹ். ஆயுஷ்ல பறக்கச்சியா அல்லாஹ். ஆஃபியத்துல பறக்கச்சியா அல்லாஹ். செல்வ செழிப்புல பறக்கச்சியா அல்லாஹ். நிரந்தரமான சந்தோஷத்துக்குரிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் வியாதியஸ்தராக இருக்காங்க அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் நோய் நொடியில் இருக்கிறாங்க அந்த நோய் நொடியெல்லாம் நீ பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நோயை கொடுக்கறது நீ தான், ஷிஃபாவை கொடுக்கறது நீ தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பரிபூர்ண ஆரோக்கியத்துக்குரிய அல்லாஹ். யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு வியாதியோட நோய் நொடியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தோடு சேர்த்தருவாயாக யா அல்லாஹ். மருத்துவமனையுடைய சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், செலவினங்கள் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், மருந்து மாத்திரை செலவினை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீதிமன்றத்துடைய பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். காவல் நிலையத்துடைய சிக்கல்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் ஓதினார்களோ, இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, நாட்டம் வைத்தார்களோ, பொருளாதார செலவுகள் செய்தார்களோ, இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் கண்டுகளிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய ஹாஜத்தில் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அவர்கள் எல்லோர்களுக்கும் ஈமான்தனத்தையும் சீமானையும் விலாயத்தையும் கொடுத்து கோடி கோடியாக பறக்கத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அனைவர்களும் ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஐவேளை தொழுகை எம்மா தொழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கத்தை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். நாங்கள் அனைவர்களும் கோடி கோடியா சதக்கா கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஜக்காத்தை முறையா கணக்கை பார்த்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், சதக்கா செய்யக்கூடிய வசதியும் மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீ சொந்த வீடு கொடுத்து அவர்களை அழகு பார்த்து சந்தோஷப்படுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையில நாயனே, எங்களில் யார் யாருக்கெல்லாம் வறுமை இருக்கு அந்த வறுமையெல்லாம் போக்கி சலாமத்தாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக ஈமானோட சீமாந்தனமாக ஆக்கிறியா அல்லாஹ். கோடீஸ்வரராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜ நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் குடும்பத்தோட ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குடும்பத்தோட உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குடும்பத்தோட நாயகத்துடைய தர்பாருக்கு சென்று சலாம் சொல்லி ஜியாரத் செஞ்சு அவருடைய பாக்கியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை, சலாமுடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக முயற்சி செஞ்சார்களோ அவர்களுக்கு நீ மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை நீ சலாமத்தாக நீயே
கூட்டிட்டு போய் நீயே ஹஜ்ஜி செய்ய வச்சு நீயே கூட்டு வந்து சலாமத்தா சேர்த்துறியா அல்லா. யா அல்லாஹ் பல பேர் ஹஜ்ஜி செய்ய பணம் கட்டி பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நசீப் இல்லாம வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அல்லா. வறுமை வருத்தத்துல மன உளைச்சல்ல அழுகையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யாம மௌத்தை கொடுத்துறாதே யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்து பணம் கட்டி இந்த வருஷம் முயற்சி செஞ்சு ஹஜ்ஜி கிடைக்கலன்னு வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒளிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க யா அல்லாஹ். வெளியே வந்து பேச முடியல, எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, நான் பணத்தெல்லாம் கட்டி ஊரெல்லாம் பயணம் சொன்னேன், ஆனா எனக்கு கிடைக்காம போச்சுன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லாம் நீ ஹஜ்ஜை நசீபாக்கி கொடுத்துரு. அவர்கள் ஹஜ்ஜி செய்யாம அவர்களை மௌத்தாக்கிறாம நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். அவர்களுக்கு ஹஜ்ஜை நீ வரக்கூடிய வருஷத்துல அவருக்கு நசீபாக்கி முடியா அல்லாஹ். ஒருத்தருக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு பணம் கட்டினேன், ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னு கதறாரு யா அல்லாஹ். வயசாயிடுச்சு, இப்ப ஆனா சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, டிராவல்ஸ்ல கிடைக்கலன்னு அழுகுறாரு யா அல்லாஹ். எல்லாம் எல்லாருக்கும் ஹஜ்ஜி செய்யற சூழலை அமைச்சு கூடிய அல்லாஹ். யாருக்கும் ஹஜ்ஜி செய்ய விடாம நீ தடுத்துறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நினைச்சாதான் யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய முடியும். நான் எத்தனை அழைப்பு இருந்தாதான் யா அல்லாஹ் அந்த தர்பாருக்கு வர முடியும். எல்லாருக்கும் ஹஜ்ஜி பாக்கிட்டு கூடிய அல்லாஹ், எல்லாருக்கும் உம்ரா பாக்கிட்டு கூடிய அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு என்ன துஆ கேட்டாலும் கபூலாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே எங்கள யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோரும் திருமணம் பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறாங்களோ அந்த கொமுரெல்லாம் நல்ல விதமா கரையேறக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கொமுருடைய தக்தீரை நல்ல தக்தீரா ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய கொமுறுகளுக்கு அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சுக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கொமுறுகள் சாலியான முறையில் திருமணம் ஆகக்கூடிய அல்லாஹ். குடும்பத்தார்கள் பார்த்து முடிக்கக்கூடிய அந்த மனம் அந்த ஜோடியை அமைச்சு கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே காபிர்கள் தீயவர்களோட சுஹபத்துல எங்களுடைய கொமர்கள் சிக்கிறாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். தீயவர்களோட சூழ்ச்சியில சிக்கிறாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யார் யாரெல்லாம் கொமரை வச்சுக்கிட்டு பொருளாதாரம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு அவர்களுக்கெல்லாம் நீ வாரி வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்தி நீ ஏன் நீ திருமணத்தை நடத்தி கொடுத்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த கண்ணீரை நீ தொடச்சிரியா அல்லாஹ். திருமணம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னு யாரும் கேட்கறது இல்லை அல்லாஹ். குழந்தை எத்தனை பசங்க எத்தனைன்னு கேட்கறாங்க அல்லாஹ். அப்படி சொல்லும் போது குழந்தை இல்லாதவங்க துடிச்சு போயிடுறாங்க அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறியா அழகுப்படுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக நல்லொழுக்கமான பிள்ளைகளாக அறிஞானம் உள்ள பிள்ளைகளாக புத்தி கூர்மையான பிள்ளைகளாக படித்த பட்டதாரிகளாக ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆரிஃபீன்களாக முத்தகீன்களாக டாக்டர்களாக கலெக்டர்களாக நீதிபதிகளாக பெரும் பெரும் பாக்கியவான்களாக நல்ல தக்தீருடையளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்க பிள்ளைகள் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிராமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான தீய காரியத்தில் ஈடுபடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். கெட்ட செயலில் ஈடுபடாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய முடிவை நல்ல முடிவை ஆக்கிறியா அல்லாஹ். ஐவேளை தொழுகக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கிருபையாளருக்கு எல்லாம் மேலான கிருபையாளரே எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையா இருக்கக்கூடிய அல்லாஹ். எந்த விதமான வம்புலையும் மாட்டிராமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். எந்த விதமான காபிரோட சூழ்ச்சியில சிக்கிறாமல் பாதுகாத்துறியா அல்லாஹ். எல்லா ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எல்லா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அல்லாஹ். உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கம் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோட நல்லொழுக்கத்தோட மனித நேயத்தோட வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே எந்த விதமான பலா முசிபத்துகளோ கந்திஷ்டிகி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வனை சூனியங்கள் ஆபத்துகள் விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் புயல் மலை போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். வானம் பூமியில் இருந்து இறங்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகள் வேதனைகள் ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே நாங்கள் எங்கள் நாவில் சதா அல்லாஹ் அல்லாஹ் ஜிக்ர் செய்யக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எந்த விதமான பொய் புரட்டுகளோ பித்னா பசாதுகளோ பேசாமல் எங்கள் நாவை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே நாங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது உனக்காக செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். தற்பெருமையை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். முகஸ்துதியை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். வீண் விரயத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே நாங்கள் வாழ்நாள் முழுக்க சதா அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். நல்லவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ்.
கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் கியாம் நாள் வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் இஸ்மாயில் சாச்சாவுடைய தர்ஜாவை மேலும் உயர்த்திக்கூடிய அல்லாஹ், அவர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், அவர் குடும்பத்தார்களுக்கோ அவருடைய வாரிசுகள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் செல்வ செல்வி ஈமானி சீமானி விலாயத்தை கொடுத்து அவர் குடும்பத்தார்களை கோடீஸ்வரராக அழகான அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், இஸ்மாயில் சாச்சாவுடைய குடும்பத்தார்கள்லாம் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிய அல்லாஹ். குறிப்பாக இந்த வருஷம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமான ஹஜ்ஜாக மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி அவர்கள் சலாமத்தான முறையில் ஹஜ்ஜி செஞ்சு அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தோடு துவா மக்பூலியத்தான துவாவோடு சீமானாக சந்தோஷமாக வீட்டு வந்து சேரக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிய அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.